இது வந்து அதுல் சுபாஷ்க்கு மட்டும் நடந்த சம்பவமாக இதை பார்க்க முடியாது. நிறைய ஆண்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் வந்து பெண்கள் இப்போ என்னென்னா தவறான பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கணவர் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, நல்ல ஒரு ஊதியத்தில் இருந்ததுனால எவ்வளோ அவரால் முடியுமோ கொடுத்துருக்காரு, செஞ்சுருக்காரு. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைக்காகன்னு போய் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு தான் அந்த இடத்துல சொல்லணும். ஸோ அப்போது இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுல் சுபாஷுடைய மனைவி, இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நமக்கு ஜீவனாம்சம் கொடுத்தா என்ன, எவ்வளோ சுரண்ட முடியுமோ. ஆனால் எனக்கு ஆலோசனை வரக்கூடிய ஆண்கள்கிட்ட நான் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி, அதாவது மனைவியுடைய குடும்பமும் சேர்ந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, பணம் கேட்டு துன்புறுத்துகிறாங்க. பெண்களும் சரி, அந்த குடும்பமும் சரி, அவன் தான் எல்லா விதமான பொருளாதார செலவுகளும் அவன் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது அந்த பொருளாதார செலவுகளுக்காக மட்டுமே அந்த ஆண்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஆண்கிட்ட ஒரு உறவில் ஈடுபடுறாங்க. ஸோ மனைவி, குழந்தைகள், தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாமே என்னென்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் தன்னை பார்க்குறாங்கன்றது தான் இப்போ உள்ள ஆண்கள் புலம்பக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. தன்னுடைய குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைய பாசம் காட்டியோ, இல்லை நீ வந்து தூக்கக்கூடாதுனோ, பார்க்கக்கூடாதுனோ, உன்னுடைய அப்பா அம்மா என்னுடைய குழந்தைய வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுறாங்க. இது முழுக்க காரணம் வந்து பெண்களுக்கு சட்டம் வலுவாக இருக்கக்கூடிய விஷயந்தான் காரணம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உத்தரப்பிரதேச சேர்ந்த அதுல் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர் மனைவியோட டார்ச்சர் தாங்க முடியுமா, அதாவது இந்த வரதட்சணை கொடுமை டார்ச்சர் தாங்க முடியாமல் 24 பக்கத்துக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு, தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்காரு. அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அவர் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கான்பூர் அவரோட ஏரியா. அங்கேருந்து இவங்க வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கேஸ் போட்டு, அதாவது இவர்கிட்ட இருந்து அப்பப்போ 3 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுன்னு பணத்தை பறிக்கிறது. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாதுங்கிறப்போ இவங்க மேலே மாதத்துக்கு ஒரு கேஸை சந்திக்க வந்தால் மறுபடியும் ஒரு கேஸ், இப்படி போட்டு 40க்கும் மேற்பட்ட கேஸுகளை போட்டு அவரை அலைய விட்டு மன உளைச்சலாக்கி அவரை ஒரு தற்கொலை ரேஞ்சுக்கு தள்ளிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதுல் சுபாஷ்க்கு மட்டும் நடந்த சம்பவமாக இதை பார்க்க முடியாது. இது நிறைய ஆண்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் வந்து பெண்கள் இப்போ என்னென்னா தவறான பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கணவர் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு சாதகமான சட்டம் நம்ம நாட்டில் இருந்தால் கூட இப்போ அதை பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனக்கு கணவனை பிடிக்கலை அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மேரிட்டல் லைஃப்பில் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த சட்டத்தை தனக்கு தவறாக பயன்படுத்திக்கிட்டு, கணவர் நல்ல சம்பாதிக்கிறக்கூடிய கணவனாக இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து ஜீவனாம்சம்ன்ற பேரில் நிறைய கொடுமைகள், இது மாதிரி அடுத்தடுத்தது சட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து டோட்டலாக லாக் பண்ணுறது, பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறது, குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன், காமிக்க மாட்டேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து காமிக்க மாட்டேன், உங்கள் டோட்டல் ஃபேமிலி எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்கள வந்து எமோஷ்னலி வீக் ஆக்குறது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அதுல் சுபாஷ் மட்டும் நடக்கலை, நிறைய பேருக்கு ஆண்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இது வந்து அதுல் மூலமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஆலோசனைக்கு வரக்கூடிய நிறைய ஆண்கள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா, என்னுடைய மனைவியே என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி தான் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு தான் இந்த கொடுமை நடக்குது, பெண்கள் தான் வந்து மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக சட்டம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஆனால் சட்டம் பெண்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட இப்போ ஆண்களுமே அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் அதை தவறாக உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள்கிட்ட அந்த கொடுமைகள் இல்லைன்னா கூட திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வாழ்க்கை செட் ஆகலை அப்படின்னா மியூச்சுவலாக பிரிகிறது, அந்த ஆணுக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்காம பிரியறதுன்னு இல்லாமல் இன்னும் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, மேலும் மேலும் இல்லாத
அவர்கள் செய்யாத தவறுகளையும் அவங்க செஞ்சதா சொல்லி மேலும் மேலும் பணம் கேட்டு துன்புறுத்துறாங்க. இது நிறைய ஆண்கள் இன்னைக்கு, அதுவும் முக்கியமாக நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுல் சுபாஷோடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல ஒரு ஊதியத்தில் இருந்ததுனால எவ்வளோ அவரால் முடியுமோ கொடுத்துருக்காரு, செஞ்சுருக்காரு. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைக்காகன்னு போய் அதை தாண்டி அவராலேயே அவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு தான் அந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா அவர் இது ஒரு தூண்டுதல், அதாவது தற்கொலைக்கு தூண்ட வச்சுருக்காங்க. ஒரு முடியாத ஸ்டேஜில் தான் அவர் இறந்து போயிருக்காரு. ஸோ 1 மணி நேரம் வீடியோ வெளியிட்டிருக்காரு, 40 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டு ஒரு தைரியமாக இருந்த ஆண் தான் அவர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்ற சூழ்நிலையில் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா சட்டமும் அந்த நீதிபதி கூட, ஜஸ்டிஸ் கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது மாதிரி கேட்கும் பொழுது சிரிச்சிருக்காரு. நீங்கள் இது மாதிரி தான் கொடுத்து தான் ஆகணும், இது ஆண்களுக்கான சட்டம் இப்படி இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக இந்த கேஸை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக என்னென்னா, இது இப்போ நம்ம எல்லாருமே சமுதாயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் இந்த கொடுமைகள் இழைக்கப்படலை, ஆண்களுக்குமே இந்த கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. இதில் அதுல் சுபாஷ் மட்டும் கிடையாது, நிறைய ஆண்கள் இன்னும் வெளியில் சொல்லலை, அந்த பிரச்சனைகள் வெளியில் வரலன்னே சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஆலோசனை வரக்கூடிய ஆண்கள்கிட்ட நான் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி, அதாவது மனைவியுடைய குடும்பமும் சேர்ந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, பணம் கேட்டு துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய கேசஸ் வந்துட்டுருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி பேசும்போது அதில் வர்றது 90%, 100 out of 90% பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த சட்டமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் மென்ஷன் பண்ணுது. இங்கே ஆண்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லையா? ஆண்களுக்கு அந்த மாதிரியான பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் கிடைக்கலையா? இல்லை, ஆண்களுக்கு அதாவது பெண்களுக்கு அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த சட்டம்லாம் நம்ம நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் சம்பாத்தியத்தில் இல்லை, ஊதியம் இல்லாத ஒருவராக இருக்கார் அப்படின்னா, இப்போ தன்னுடைய வருமான சான்றிதழை கூட காமிச்சு கூட அவங்க எனக்கு நான் ஒரு ஊதியம் இல்லாமல் தினக்கூலியாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் சட்டத்தில் எதுவுமே அந்த ஆணை துன்புறுத்த போகிறதே கிடையாது. ஆனால் ஒரு ஆண் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கான்ற பட்சத்தில் நீ உன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத சட்டம் வலியுறுத்துது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் அந்த அதுல் சுபாஷ்ங்கிறவரை பற்றி இவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காங்க. இவர் கொடுத்த ப்ரெஷர்னால, இவர் கொடுத்த அழுத்தத்தினால அப்படித்தான் அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதன் மூலமும் அவர் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட மனைவி டார்ச்சர் தாங்க முடியாமல் வாழவே முடியாத சூழ்நிலையில் அவங்க சூசைடுக்கு அட்டன் பண்ணி இறந்துன்னு போயிட்டாரு. ஸோ இது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மனைவியை பாதிக்கிறது இல்லையே? இல்லை, அதுதான் சட்டம் முழுவதுமாக பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சாதகமாக இருக்கிறது தான் இது ஒரு காரணம். பெண்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அதை விசாரிக்காமல் பெண்களுக்கு சாதகமாகவே சட்டம் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் என்ன பண்ணுறாங்க பெண்கள், இந்த மாதிரி சட்டம் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு தனக்கு சாதகமாக அவங்க மேலே என்னென்ன பழி போடலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. முதல்ல அப்பா அம்மா, அவருடைய அப்பா இறந்ததுக்கும் அவர் தான் காரணம். தன்னுடைய குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைய பாசம் காட்டியோ இல்லை நீ தூக்கக்கூடாதுனோ பார்க்கக்கூடாதுனோ, உன்னுடைய அப்பா அம்மா என்னுடைய குழந்தைய பார்க்கக்கூடாது அப்படின்னு எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுறாங்க. இது முழுக்க காரணம் பெண்களுக்கு சட்டம் வலுவாக இருக்கக்கூடிய விஷயந்தான் காரணம். அதனால தான் அவரால் தன்னை நிரூபிக்க முடியல. எவ்வளவோ விஷயங்கள் நான் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் பெண் ஒரு ஆண் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறான்றப்போ அதுக்கு ஆதாரம்ன்றதை பெருசாக பார்க்கப்படுறது இல்லைன்றது தான் இந்த இடத்துல அர்த்தம். ஆமாம், இப்போ ஜென்ரலாக ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்குறது ஒரு காமத்தின் நிச்சயாகவும் பார்க்குறான். ஆனால் அந்த பெண் அந்த ஆணை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்குறதாவும் நம்ம நிறைய நகைச்சுவையான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையில ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஏடிஎம் மிஷினாக தான் கண்ணுக்கு தெரியறாரு. ஏன்னா இந்த கேஸ்லையும் அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? பார்த்தீங்கன்னா முழுக்க எனக்கு ஜீவானம்ஸ் 1 கோடி கேட்டாங்க, அதை நான் கொடுக்க ஒத்துக்கிட்ட உடனே மறுபடியும் 3 கோடி ரூபா கேட்குறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக என்ன ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மன உளைச்சல் கொடுக்குறாங்க. அதனால தான் நான் அந்த தற்கொலை முடிவுக்கு போகிறேன் அப்படின்னு 81 நிமிஷம் வீடியோவில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, இப்போ ஒரு ஆண் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆண்கள் தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற கல்ச்சரில் தான் நம்ம நாடு இருக்குது. அப்படின்றப்போ ஒரு ஆண் நல்லா சம்பாதிக்கிறான்ற பட்சத்தில் அந்த ஆணை வந்து எப்படி பார்க்குறாங்க பெண்கள், பெண்களும் சரி அந்த குடும்பமும் சரி, அவன் தான் எல்லா விதமான பொருளாதார செலவுகளும் அவன் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது அந்த பொருளாதார செலவுகளுக்காக மட்டுமே அந்த ஆண்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஆண்கிட்ட ஒரு உறவில் ஈடுபடுறாங்க. ஸோ மனைவி, குழந்தைகள், தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் தன்னை பார்க்குறாங்கன்றது தான் இப்போ உள்ள ஆண்கள் புலம்பக்கூடிய விஷயமாவும் இருக்குது. அதே சமயம் பெண்கள் இன்னொரு விஷயம் என்ன எடுக்கிறாங்கன்னா, நான் வீட்டில் இருக்கேன், நீ தானே வெளியில் போகிற, நான் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறேன், அனைத்து வேலைகளையும் பார்த்துக்கிறேன், அதனால நீ வேலைக்கு போகிற, இப்போ நான் வேலைக்கு போனால் தானே நான் சம்பாத்தியம் கொடுக்க முடியும், அப்போ நீ இந்த செலவுகள்லாம் நீ தான் ஏற்றாகணும், அக்கா தங்கைகள் திருமணத்தை நீ தான் ஏற்றாகணும், பிள்ளைகளுடைய படிப்பு செலவை நீ தான் ஏற்றாகணும், எனக்கு தனிப்பட்ட செலவுகளுக்கும் நீ தான் கொடுக்கணும். அப்படின்றப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரெஷரபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. முக்கால்வாசி ஆண்கள் வரவங்க ஆலோசனையில் சொல்லக்கூடிய விஷயம், நான் எவ்வளவோ குடும்பத்தில் என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், என்னுடைய குடும்பம் என்னை ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறாங்க, என்னை ஒரு பொருளாதார நோக்கத்தோடு தான் என்னுடைய குடும்பம் பழகிற மாதிரி தான் எனக்கு நோக்கம், எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பொருளாதாரத்தில் நான் கொஞ்சம் டவுன் ஆகிறேன், இல்லை நான் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய குடும்பம் என்னை மதிக்கிறது இல்லை. ஸோ ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கானா அவன் பொருளாதாரத்துக்கு அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், எல்லா சுமையுமே அவன் தலையில் தான் தூக்கி வைக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுல் சுபாஷுடைய மனைவி, இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நமக்கு ஜீவனாம்சம் கொடுத்தா என்ன, எவ்வளோ சுரண்ட முடியுமோ, ஏன்னா அவர் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் ஏதோ ஒரு அன்னடங்காச்சு, அவருக்கு எதுவுமே சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு தொந்தரவு படுத்தியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நல்ல சம்பாத்தியம் இருக்குது, இவர்கிட்ட வாங்குற வரைக்கும் வாங்கணும், அதற்கு ஒரு யுக்தி தான் சட்டம். ஸோ சட்டத்தில் பெண்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருக்கும் பொழுது ஏன் அதை நம்ம அடுத்தடுத்த கேஸ் போட்டு நம்ம இவ எவ்வளோ பறிக்க முடியுமோ அந்த ஒட்டுமொத்த குடும்பமும், அதாவது அந்த பெண் சார்ந்த குடும்பம் எல்லாருமே இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்டி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி மனைவி அந்த மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பொய் வழக்குகளாக போட நான் மன உளைச்சலுக்காகி நிறைய ஆண்கள், அவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்கள் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிர்த்தரப்பில் அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, நீ மட்டும் அப்போ எதுக்கு தற்கொலை பண்ண மாட்டேங்க, எதுக்கு உயிரோட இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஜட்ஜ் ஐயா வந்து சிரிச்சிருக்காரு. இப்போ இதை பார்க்கும்போது இவ்வளோ ஈவிரக்கம் இல்லாத ஒரு பெண் இருப்பாளா அப்படிங்கிற ஒரு தன்மை எழுதல. கண்டிப்பாக ஈவிரக்கம் இல்லாத பெண் இருப்பாளான்லாம் யோசிக்க வேணாம், இருக்காங்க. ரீசன்ட் டேஸில் எனக்கு வந்து ஆலோசனைக்காக ஒரு கிளைண்ட்டு பெங்களூர்லேருந்து வந்தவர் கூட, அவருடைய மனைவி என்னன்னா அதிகப்படியான போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, மேலும் மேலும் இவர்கிட்டேருந்து காசு சுரண்டுறாங்க. இவர் ஒரு சாதாரண வேலையில் இருக்கார், ஒரு நார்மல் ஊதியத்தில் சம்பாரிச்சிட்ருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் இப்போ பணம் கொடுக்கறத நிறுத்திட்டேன்னொன்னே அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு செலவுக்கு நான் இல்லை அப்படின்றதுனால என் மேலே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னுடைய மனைவி டிவோர்ஸ் கேட்டு ஜீவனாம்சம் கேட்டு கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அவருடைய சம்பாத்தியன்றது ரொம்ப மினிமல் சேல்ரி தான். ஸோ அதை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவர் கூட நீங்கள் ஒரு இடத்துல வந்து உங்களுடைய விஓஓ உங்களுடைய ஏரியா சார்ந்த ஒரு கவர்மெண்ட்டில் போயிட்டு ஒரு வருமான சான்றிதழ் யாரை பார்க்கணுமோ பார்த்து நீங்கள் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கிட்டு கூட நீங்கள் ஒரு மினிமலான சேலரியில் இருக்கீங்க, உங்களுக்கே செலவு பண்ணிக்கக்கூடிய அளவு வருமானத்தில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து பத்துகள் கிடையாது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணீங்க அப்படின்னா கோர்ட்டில் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெண்கள் ஈவு இறக்கம் இல்லாத பெண்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ காரணம், அவங்களுக்கு கணவன்றவன் ஒரு செலவுகளுக்கு பயன்படலை அப்படின்னா அந்த வாழ்க்கையில் இருக்க முடியல, இன்னும் அவன் மூலமாக என்ன இந்த வாழ்க்கையில் வந்ததுக்கு அவன் மூலமாக என்ன சொல்லலாம் பண்ணலாம், தனக்கு சாதிச்சுக்கலாம் அப்படின்றத ஈவு இறக்கம் இல்லாமல் பண்ணுறதுக்கு பெண்கள் துணிஞ்சிட்டாங்க. அதே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு லட்சமாக சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசை எல்லாத்தையுமே அவங்க குடும்பம் வந்து பெண் வீட்டார், அதாவது மனைவியோட குடும்பம் வந்து அடித்து பிடிங்கிருந்தாங்க, இல்லை மிரட்டி பிடிங்கிருந்தாங்க, என் குடும்பத்துக்கு என்னால் ஒரு 10 பைசா செலவு பண்ண முடியல, அதை அவங்க ஏற்றுக்கிட்டது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும், அது சட்டத்தின் முன் கொண்டு வந்தாலும், சட்டம் வந்து என்னை ஏமாற்றி என்னை மிரட்டுற அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, அவங்கள தான் அது ஊக்குவிக்குது, இதனால் நான் மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன்னு அவர் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறார்.
கண்டிப்பா. ஏன்னா சட்டம் ஆண்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, அந்த சட்டம் சார்ந்த நபர்களும் இவரை என்ன பண்றாங்கன்னா, உங்கள நாங்க காப்பாத்தணும் அப்படின்னா, உங்க மனைவி சொல்றது தான் இங்க ஜெயிக்கும். அப்போ உங்கள நான் காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கான ஃபேவர பண்ணுங்க. எனக்கான நான் என்ன அமௌண்ட் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணுமோ அத குடுங்க. உங்களுக்கு சாதகமா நாங்க இந்த கேஸ முடிச்சு குடுக்குறோம் அப்படின்னு, அவங்களுமே ஒரு பக்கம் சொரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெண்கள் பக்கம் சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் அதை பெண்கள் தவறாக யூஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் பக்கம் சட்டம் வீக்காக இருக்குது. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணணும். இனிமே தான் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது வந்து பெண்கள் வந்து அது ஆதாரபூர்வமாகவோ இல்லை வந்து ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் மட்டும் அரசு வந்து கன்சிடர் பண்ணுச்சுன்னா இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள். இப்போ ஜீவனாம்சம்ங்கிறது வந்து சட்டப்படியான பெண்களுக்கு உரிமையாக இருந்தாலும் இந்த மாதிரி இல்லீகலா சட்டத்திற்கு புறம்பா இந்த மாதிரி மிரட்டி வந்து எனக்கு 3 கோடி கூட 5 கோடி கூட அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இங்கே பேசப்படுறது இல்லையே? இல்லை, பெரிய இஷ்யூவாக பேசப்படுறது இல்லைன்னு இல்லை. அதுக்குள்ளேயே அவரால் அதை அந்த சட்டத்தை தாண்ட முடியல இல்லையா? அங்கே ஜட்ஜே என்ன பண்ணிட்டாரு? ஜட்ஜே இவருக்கு ஆப்போசிட்டாக தானே இருந்திருக்காரு. அது ஏதோ ஒரு சில ஜட்ஜி தானே இருப்பாங்க. எல்லா ஜட்ஜையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஆனால் அவர் போன இடம், அதனால தான் இவ்வளோ மைல் தாண்டி அந்த இடத்துல இவர் ட்ராவல் பண்ணி போய் இவரோட இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் கூட கேஸ் போட்டிருக்காங்களோ என்னவோ. இல்லை, அவர் அந்த ஊர் சேர்ந்த, அவரும் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் தான். ஓகே, அவர் வேலை செய்யறது பெங்களூர்ல ஐடில ஒர்க் பண்றாரு. பட் கேஸ் பட்டது உள்ளூர்ல தான். பட் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தப்பு வந்து என் மனைவி மேல இருக்கும் போதும் என் மனைவிக்கு தான் சட்டம் சாதகமா இருக்குது, என்ன வந்து அதை கன்சிடர் பண்ணவே இல்லை, ஒரு மனிதனா கூட மதிக்கல, என்கிட்ட பணம் புடுங்குறத மாதிரி தான் அவங்களும் பண்ணாங்க, அந்த ஜட்ஜும் பண்ணாரு. இவரால் அதை ஆதாரபூர்வமா நிரூபிக்கவும் முடியல. இன்னொரு விஷயம், பெண் சொல்றத அங்க பெண்ணுக்கு சாதகமாக சட்டம் இருக்கிறதுனால இவராலையுமே என்னன்னா வேற ஆதாரங்கள் கொடுத்தும் அதை ப்ரூஃப் பண்ண முடியல. நான் இப்படிலாம் பண்ணலை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறது அங்கே வந்து ஆதாரம் தான் பேசும் இல்லையா? இப்போது வாய்மொழியால் இப்போ அவர் சொல்லி ஒரு ரெக்கார்ட் போட்டு நான் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கேன்னு சொல்லும் போது தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உலகம் முழுக்க வைரலாக இருக்குது. ஆனால் இது அவர் முன்னாடி புலம்பிகிட்டு இருக்கும் பொழுதும் அதுக்கான ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்லாம் இருந்துமே அங்கே ஆதாரம்ன்ற ஒரு பொண்ணுக்கு எதிரான ஆதாரம் இருந்தால் தானே சட்டத்தில் நிரூபிக்க முடியும், சட்டம் செல்லும். ஸோ ஆதாரம் இல்லாததுனால கூட இது மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம். இல்லை, இந்த அளவுக்கு ஒருத்தர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முடிவு எடுக்கிற அளவுக்குன்னா அவர் எந்த அளவு வந்து அந்த ப்ரெஷரை தாங்கிட்டு இருந்திருப்பாரு. அவரை மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நான் மட்டும் இல்லாமல் என்னை சேர்ந்த என் குடும்பத்தையும் என் வயதான பெற்றோர்களையும் என் சகோதரையும் துன்புறுத்தினாங்க, அதுவும் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு இருக்காரு. இல்லை, பொதுவாக இப்போ வர்ற கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொரு லைஃப்பில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கல்ச்சர்னே வச்சுக்கலாம், அவங்களுடைய குடும்பமும் தன் குடும்பமாக நினைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது வந்து அந்த காலத்தில் பெண்கள் அப்படி இருந்தாங்க. இப்போ உள்ள கல்ச்சரில் என்ன ஆயிட்டாங்கன்னா, நான் என்னுடைய குடும்பத்துக்கு, நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், உன்னுடைய குடும்ப சேர்ந்த விஷயங்களோ மனிதர்களோ எனக்கு தேவையில்லை, என்ன நீ மேரேஜ் பண்ணியிருக்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு சுயநலமாகவே ஓப்பனாகவே சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. வாழ்க்கையில் வாழும்போதே இவ்வளோ கான்ட்ரவர்சினா அந்த வாழ்க்கையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தன் கணவனையும் கஷ்டம் கொடுக்குறாங்க, கணவன் சார்ந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் அவங்களுக்குமே அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றத முடிவு எடுத்துடுறாங்க. அது மாதிரி தான் இவரோட விஷயத்தில் நடந்திருக்கு. ஆமாம், இப்போ வந்து இந்த ஜீவனாம்சம் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது சட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்படுதா? இல்லை எப்படின்னா இதில் பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அதற்கான சரியான ஒரு தீர்வு இல்லைங்கிறது மாதிரி தானே இப்போ அதுல் சுபாஷோட கேஸ் நமக்கு சொல்லுது. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த ஜீவனாம்சங்கிறது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி பார்வை தானே பொது சமூகத்தில் இருக்குது. இல்லை, அதாவது ஜீவனாம்சம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டுமான்றது சட்டத்தில் நமக்கு வந்து எப்படின்னா சட்டத்தில் இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஆணால் கொடுக்க முடியுது. அதாவது நான் சொல்கிறது அந்த கணவன் மனைவி சார்ந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வச்சு ஆதாரங்கள் வச்சு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத வச்சு அந்த பையன் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸில் இருக்கான், அந்த பையன் மேலே தான் எல்லா தவறுகளும்னு நிரூபிக்கப்படும் போது அந்த பெண் பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கும்போது தான் அது ஜீவனாம்சம்ன்ற ஒரு விஷயத்தில் முடியுது. ஜீவனாம்சம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், குழந்தை இருக்குது, 2 பெண் குழந்தைகள் இருக்குது, ஆண் குழந்தைகள் இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு லைஃப்பில் இவங்க போகிறாங்க அப்படின்னா கணவன் கொடுத்து ஆகணுன்றது சட்டத்தில் இருக்குது. ஆனால் அந்த ஆணுக்கு வழியே இல்லை, ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கே வழி இல்லைன்றதை நிரூபித்தாங்க அப்படின்னா
கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கும் வழி இருக்குது. இல்லை, இப்போ உலக அளவில், இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்குது இல்லையா? இது இந்த அதுல் சுபாஷ் மாதிரி ஏதோ 1-2 விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, 10க்கு 1 நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த சட்டத்தையும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போது அதுல் சுபாஷ்க்கு நடந்தது அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கும் நடந்துட்டுருக்கு. அதே ஒரு பக்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கும் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்கிறோம், நிறைய குடும்ப பிரச்சனைகள், மாமியார் பிரச்சனைகள், நாத்தனார் பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கணவனால் பிரச்சனைகளும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சட்டத்தை சில பேர் பெண்கள் எடுத்து பயன்படுத்துறது கூட கிடையாது. வெளியில் சொல்லிக்காமல் குடும்பத்துக்காக மறைச்சு அதே குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டும் இருக்காங்க. அதே சட்டத்தை ரைட் வே யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுக்காக சட்டம் இல்லாமலும் இருக்க முடியாது. ஆனால் இதை வந்து இதே மாதிரியான பெண்களும் அதை தவறாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடக்குது. நம்ம அதுக்காக சட்டமே தவறுன்னு சொல்ல முடியாது. சட்டம் இல்லாமலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே சமயம் கொஞ்சம் ஆண்களுக்கு இப்போ இதே மாதிரி இருக்கிறதுனால ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுனால இதை வேறு விதமாக வந்து சட்டம் கன்சிடர் பண்ணணுன்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ அவர் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த அவரோட மனைவி மீது. பட் அது அவர் உயிரோட இருக்கும்போது இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டுகளும் அந்த நீதிமன்றம் ஏறும்போதும் கிடைக்காத நீதி அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது அப்படின்னா, பட் அதில் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்லையா? இல்லை, வேறு வழி இல்லைன்னு தானே அவரும் அந்த முடிவு எடுத்திருக்காரு. அப்போ இது நான் இறந்தாவது இனிமேல் யாருக்காவது இதில் நியாயம் கிடைக்கட்டும், நீதி கிடைக்கட்டும், இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆண்களுடைய வேதனை வெளியில் தெரியட்டும் அப்படின்னு தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு நடக்குது, ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்களே வந்து அதுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வெளியில் தெரியணும், டீட்டெயிலாக தெரியணும், இது மாதிரி ஒரு சஃபர் வந்து ஆண்களுக்கு இழைக்கப்படுதுன்றது உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அவர். வரும் வாரங்களில் உளவியல் சம்பந்தமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.